வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாக்தி டாக்ஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து நாட் ஜஸ்ட் அ ஜேர்னி, இட்ஸ் வைப், இட்ஸ் ஸ்பிரிச்சுவல், இட்ஸ் ஜாடு. Welcome to my channel Shakti Talks. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாக்தி டாக்ஸ் அண்ட் குட் மார்னிங். ஸோ இது ஜெஃப்னா சீரீஸோட டே 2 வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நாட் ஜஸ்ட் அ ஜேர்னி, இட்ஸ் வைப், இட்ஸ் ஸ்பிரிச்சுவல், இட்ஸ் டிவைன். ஸோ இப்போ 7 மணி. ஸோ நாங்கள் இப்போ கோயில் கட்டுவானுக்கு வந்து வெளிக்கிட போகிறோம் இங்கே இருந்து, ஜெஃப்னா டவுனில் இருந்து. ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது. அண்ட் என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு டிவைன் டெஸ்டினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்கா நார்தர்ன் ப்ராவின்ஸில் நைனா தீவில் ரொம்பவுமே பிரசித்தமான நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு தான் கூட்டி போகிறேன். நாங்கள் இப்போ குறிக்கட்டுவானுக்கு வந்துட்டோம். பைக்கை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் வந்து ஜெட்டி மட்டும் வந்து நாங்கள் ஃபெரி எடுக்கிறதுக்காக நடந்து போக வேண்டியிருக்கு. ஃபெரி என்னென்ன டைமில் வந்து அவைலபிளாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நிச்சயம் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு டைம் சொல்லி டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த போட் ரைட் வந்து 20 மினிட்ஸ் மாதிரி எங்களுக்கு எடுத்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஜெஃப்னால இருந்து 36 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்கிற ஒரு சின்ன அழகான ஐலாண்டான நைனா தீவில் நிற்கிறோம். இதை வந்து சிங்களாக்கள் நாகதீபன்னு சொல்றாங்க. இந்த கோயில் வந்து பார்வதி அம்மனுக்குரிய ஒரு கோயிலா இருந்தாலும் இங்க இருக்கிற அம்மனை வந்து நாகபூஷணி அம்மன் என்று சொல்றாங்க. விளக்கு ஒன்று தாங்க. எவ்வளவு? 100. வருது மூணு அப்புறமா நெருப்பட்டி இருக்கா உங்கள்கிட்ட? ஒன்று தாங்களே. எவ்வளவும்மா? என்ன ஊராக்களுடைய தெரியாது.
அம்மன் தரிசனமும் கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்கே போட்ட அன்னதானத்தையும் ஒரு பிடி பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஜெஃப்னா போகிறதுக்கு திரும்பியும் நாங்கள் ஃபெரிக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் வந்து நைனாதீவு போனீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கிற நாகதீப விஹாரைக்கும் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். பட் அன்றைக்கு வந்து கொஞ்சம் வெயில் கூடவா இருந்ததால நாங்கள் அதை போய் பார்க்கறதுக்கு பெருசாக விரும்பலை. ஃபெரிக்கு நாங்கள் வரைக்குள்ள ஒரு ஆளுக்கு வந்து 80 ரூபாய் படி எடுத்திருந்தாங்க. ஸோ போகைக்குலேயும் அதே கணக்கு தான். பட் போகைக்குள்ள வந்து க்ரௌட் கூடவா இருந்தாலே என்னவோ தெரியல, எங்கள்கிட்ட காசு எடுக்கல, நாங்கள் ஃப்ரீயாக தான் வந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படா வரட்டா.